ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் இதுலேருந்து வந்திருக்க ஃபார்மசிஸ்ட் வேகன்சிஸ் அண்ட் தென் வந்து குரூப் பி போஸ்ட்லையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எம்ஃபார்ம் அண்ட் தென் பிஃபார்ம் அது 2 போஸ்ட்டுக்குமே இந்த ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க, அண்ட் தென் அப்ளிகேஷன் காஸ்ட் எவ்வளோ, சேலரி ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, அண்ட் தென் உங்களுக்கு வந்து எங்கே வந்து ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். அதில் வந்து ஒரு 3 லெவல்ஸ் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி அண்ட் தென் குரூப் சி. இதுக்கேற்ற மாரி சேலரி ஸ்ட்ரக்சரும் மாறும். அதில் வந்து குரூப் ஏ வந்து கெசட்டடில் வரும், குரூப் பி அண்ட் குரூப் சி வந்து கெசட்டடில் வராது. அது என்னென்ன பார்த்தீங்கன்னா, குரூப் சி அந்த இதில் தான் வந்து நம்ம ஃபார்மசிஸ்ட் அந்த வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் குரூப் பிக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட்லேயே வந்து ஹையர் போஸ்ட், தட் மீன்ஸ் பிஃபார்ம் இல்லாமல் எம்ஃபார்ம் படித்தவங்களுக்கு அதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகிச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆகஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து எப்போ எண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 31 எண்ட் ஆகுது. மாடிஃபிகேஷன் விண்டோ, அதாவது நீங்கள் இன்கேஸ் எனி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான கரெக்ஷன் விண்டோ வந்து எப்போ ஓப்பன் ஆகும் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 3 ஓப்பன் ஆகும். அண்ட் தென் க்ளோசிங் டேட் வந்து 5 அதாவது 2 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதில் வந்து நீங்கள் இன்கேஸ் எனி அப்ளிகேஷனை வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க, இல்லை எதனா கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைன் மூலிமா பண்ணவே முடியாது. அது எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு இதுக்கான ஒரு கைட்லைன் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட், அதாவது குரூப் ஏ. குரூப் ஏக்கு பார்த்தீங்கன்னா பேத்தாலஜி இதெல்லாம் வந்து டாக்டர் எஜுகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் பி. குரூப் பியில் தான் எம்ஃபார்ம் சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து நான் கெசட்டடு. இதுக்கான சேலரி ஸ்ட்ரக்சர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பே மேட்ரிக்ஸ் 7 மீன்ஸ் உங்களுக்கு வந்து பேசிக்கே வந்து 44,000 அந்த ரேஞ்சில் தான் வரும். 44 அப்போ இன்ஹேண்ட் சேலரிலாம் பார்த்தீங்கன்னா 80,000 நியர்பை, கண்டிப்பாக 80,000 வரும். நியர்பைலாம் இல்லை, 80,000 வந்து உங்கள் கிராஸ் பே வந்து கிராஸ் ஆகும். இதில் வந்து அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் அந்த போஸ்ட் கிடைக்கிறாங்க. ஃபார்மகாலஜி மொத்தம் 4 போஸ்ட்டு. இதில் வந்து எஸ்சிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு 1 அண்ட் தென் யூஆருக்கு வந்து 2 போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் வந்து 30 வயசுக்கு வந்து தாண்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, எம்ஃபார்ம் படிச்சிருக்கணும் அண்ட் தென் வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் பிஜி டிகிரி. அதாவது நீங்கள் வந்து பிஜி பண்ணிகிட்டு இருக்கும்போதே 1 இயர் இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பிஜி முடித்து நீங்கள் வந்து 1 இயர் ஒர்க் பண்ணிடணும், அதுதான் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எம்ஃபார்ம் ஃபார்மகாலஜி மட்டும்தான் வந்து எலிஜிபிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஃபார்ம் ஃபார்மகாலஜி எலிஜிபிள் அண்ட் தென் எம்ஃபார்ம்லேருந்து நீங்கள் ஆயுர்வேதிக் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாஃப் நர்ஸ். ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து என்ன பார்த்திங்கன்னா, பிஎஸ்சி வந்து முடிச்சிருந்தாலே போதும். அண்ட் தென் கவுன்சிலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும்னு சொல்கிறாங்க. டோட்டலாக வந்து 14 போஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் குரூப் பி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி அண்ட் தென் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் வந்து ப்ரொஃபிஷியன்சி இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எத்தனை போஸ்ட்டு பார்த்திங்கன்னா 13 போஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட்டர், இது வந்து நமக்கு தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு லெபார்ட்டரி டெக்னாலஜி. இது வந்து பிஎஸ்சி வந்து லெபார்ட்டரி டெக்னாலஜி நீங்கள் படித்து 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரூப் சி. இது தான் வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கான ஒரு வேக்கன்சிஸாக வந்து இதுவாகிருக்கு. இதிலே வந்து நிறைய போஸ்ட்டுக்கு வந்து எம்ஃபார்ம் கேட்டுருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஃபார்மகாலஜி, இதில் வந்து குரூப் சி. இதுக்கு பே லெவல் மேட்ரிக்ஸ் வந்து 6 வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எம்ஃபார்ம் படிச்சிருக்கணும், ஃபார்மகாலஜியில் இருக்கணும் அண்ட் தென் எம்ஃபார்ம் இன் ஆயுர்வேதிக். இதுவே எம்ஃபார்ம் இன் சூட்டிக்ஸ் அந்த மாதிரி எதனா படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்க மாட்டாங்க. நீங்கள் எம்ஃபார்ம் ஃபார்மகாலஜியில் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிசர்ச், இதெல்லாம் வந்து நம்ம ஃபார்மசி கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் ஃபார்மகாலஜி. இதுக்கும் வந்து எம்ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் நீங்கள் எம்ஃபார்ம் முடிச்சிடணும்,
பிஃபார்ம் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் கிடையாது. இதில் வந்து சூட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, குவாலிட்டி அசூரன்ஸ் எது படித்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் இந்த வந்துருச்சு பாருங்கள். பிஃபார்ம் ஃபார்மசிஸ்ட் குரூப் சி இதுக்கு பே லெவல் மேட்ரிக்ஸ் வந்து 5. தட் மீன்ஸ் உங்கள் சேலரி வந்து பேசிக் வந்து 29,200 வந்து உங்களுக்கு பே லெவல் மேட்ரிக்ஸு பேசிக்கு. உங்களுக்கு வந்து கிராஸ் பே பார்த்திங்கன்னா ஒரு 50,000 வரும். இதில் வந்து டிப்ளமோ படித்தவங்க எலிஜிபிள். அதுவும் டிப்ளமோ இன் ஆயுர்வேதிக். எஸ்பெஷலி நீங்கள் ஆயுர்வேதிக் படிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். மற்ற அலோபதி எதுவுமே வந்து எலிஜிபிளே கிடையாது. நெக்ஸ்ட்டு பிஃபார்ம் இன் ஆயுர்வேதிக். பிஃபார்ம் இன் ஆயுர்வேதிக் படித்தவங்க மட்டும் அப்ளை பண்ணாங்க. ஏன்னா அலோபதி, ஹோமியோபதி இதெல்லாம் படிச்சிருந்தா அப்ளை பண்ணாதீங்க, ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க கம்பல்சரி. ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குரூப் சி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதனா விருப்பம் இருந்ததுன்னா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது மோஸ்ட்லி ரேராக தான் வந்து இந்த சிசிஆர்லேருந்து வந்து ரிலீஸ் ஆகுது நோட்டிஃபிகேஷன். ஸோ ப்ரீவியஸாக எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா லாங் பேக். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இன்கேஸ் உங்களால் அப்ளை பண்ண முடியலன்னா அந்த சூழ்நிலையில் விட்டுருங்க. விருப்பம் இருக்கவங்க மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது 10th படித்தவங்க வந்து அப்ளை பண்ணுற ஸ்டாண்டர்டைஸ்டு ஜாப்பு. இதுக்கு வந்து அதிக போஸ்ட்டு 107 போஸ்ட் விட்ருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அது உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து நோட்டிஃபிகேஷனில் ஒரு உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டாக வந்து கட் ஆஃப் கூட ரிலீஸ் பண்ணலாம், இல்லை வந்து தனியாக கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து இந்தந்த சென்டர்லாம் வந்து அலோகேஷன் நாங்கள் வந்து இது பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேங்க் வைஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து உங்களுக்கு எங்கே ப்ளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து அமையும் அப்படின்ட்டு உங்கள் கட் ஆஃப் வச்சு தான் வந்து அமையும். ஸோ நீங்கள் கட் ஆஃப் எவ்வளோ அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட ப்ரிஃபரன்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சென்னையிலே வந்து அந்த ஆயுர்வேதிக் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சென்னை பீப்புள்ஸ் அண்ட் தென் தமிழ்நாடு பீப்புள்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவுக்கு என்னென்னலாம் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து படித்து பாருங்கள். அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் எதுவும் கிடையாது. ஸோ அதில் வரைக்கும் நம்ம வந்து ஓகே தான். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபருக்கு மட்டும் தான் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்மசிஸ்ட்டுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் லைன் பை லைன் படித்து பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து படிக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு இதில் நெகட்டிவ் மார்க்லாம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. நம்ம வந்து ஃபார்மகாலஜி எம்ஃபார்ம் மொத்தம் வந்து நம்ம 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறோம். இதில் வந்து 70 மார்க் ஃபார்மசிஸ்ட் சப்ஜெக்டும், 20 மார்க் ரிசர்ச் ஓரியன்டு, அண்ட் தென் 10 மார்க் வந்து ஜென்ரல் நாலேஜ், ரீசனிங் அண்ட் தென் கம்ப்யூட்டர் இந்த நாலேஜ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து அமையும். ஸ்டாஃப் நர்ஸ்க்கும் வந்து அதேமாரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஃபார்மகாலஜி, இதுக்கும் அதே தான். ஃபார்மகாலஜி 70 மார்க்கு, அண்ட் தென் ரிசர்ச் ஓரியன்ட் வந்து 20 மார்க்கு, ரீசனிங் வந்து 10 மார்க்கு. நெக்ஸ்ட் நம்ம டேரெக்டாக வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கு போவோம். ஃபார்மசிஸ்ட்டில் வந்து என்ன மாதிரி கேட்டிருக்காங்க பார்ப்போம். இதில் வந்து ஃபார்மசிஸ்ட் கிரேட் 1. ஃபார்மசிஸ்ட்டில் வந்து நம்ம ஆயுர்வேதிக் டாப்பிக்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு ஜென்ரல் அவுட்லைனாக வந்து நம்ம ஒரு டிப்ளமோ இருந்தால் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக படிச்சிருப்போம். அதில் வந்து ஒரு 25 மார்க்கும், அண்ட் தென் அப்ளைடு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அப்படின்ட்டு ராட்சஸ்ரா அப்படின்னு கல்பனா அப்படின்னு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 50 மார்க்கும், ரீசனிங்லேருந்து ஒரு 25 மார்க்கும், டோட்டலாக வந்து 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, அண்ட் தென் நெகட்டிவ் மார்க் வந்து 0.25, அதாவது 1/4 மார்க் வந்து டிடக்ஷன் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ராங்காக ஆன்சர் பண்ணால். ஸோ ராங் ஆன்சர்ஸ் வந்து மோஸ்ட்லி தவிர்த்துருங்க. அதுதான் வந்து உங்களை வந்து
அடுத்த லெவலுக்கு கூட்டு போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம் டியூரேஷன் மொத்தம் வந்து 90 நிமிஷம். 90 நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து 100 கொஷின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ், இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீஸு மாறும். இப்போ குரூப் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓபிசி அண்ட் தென் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 1000 ரூபா. இது இல்லாமல் ப்ராசஸிங் ஃபீஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ மொத்தம் வந்து 1500 ரூபா பட்சா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். உமன்ஸ், எஸ்சிஎஸ்டி அண்ட் தென் பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் எதுவுமே கிடையாது, டோட்டலாக ஃப்ரீ. நெக்ஸ்ட்டு வந்து குரூப் பி. குரூப் பிக்கு பார்த்திங்கன்னா ஓபிசி அண்ட் தென் அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 500 ரூபாயும் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஒரு 200 ரூபாயும் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு குரூப் சி ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து மொத்தம் 300 ரூபா, 200 ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸு, ப்ராசஸிங் வந்து 100 ரூபா. ஸோ இவ்வளோ தான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. இதை வந்து எப்படி பேமெண்ட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு வந்து படித்து பார்த்துங்க. இதில் வந்து சென்டர் வந்து சென்னை இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனில் எதுவும் அந்தளவுக்கு சொல்லலை. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து தேவை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 10th 12th டிகிரி, நீங்கள் டிப்ளமோ வந்தால் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு அண்ட் தென் கேட்டகரி சர்டிஃபிகேட்டு அண்ட் தென் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டினா நம்ம ஆதார் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே கொடுத்துக்கலாம். ஸோ இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்பெசிஃபைட் கேபிஸ், அதாவது அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபோட்டோ வந்து இந்த சைஸில் தான் இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டா ப்ளூவா அண்ட் தென் சைன் வந்து கேட்குறாங்களா அண்ட் தென் என்ன கலரில் கேட்குறாங்க, பிளாக்கா ப்ளூவா அண்ட் தென் லெஃப்ட் தம்பு. சில நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து லெஃப்ட் தம்பு கேட்பாங்க. இந்த இஎஸ்ஐசி எய்ம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் தம்பு வந்து நம்ம இம்ப்ரெஷன் இருக்கணும், இல்லை வந்து கேட்டிருக்காங்களா அப்படின்ட்டு லைன் பை லைன் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த அப்ளை பண்ணுறதுல என்ன உங்களுக்கு இஷ்யூவாக இல்லை டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெமோ வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தென் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.